எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. சாரி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் சொல்லிடுறேன். இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, மழை. ஓகேவா? மழை பெஞ்சிருச்சு 3 நாளாக. மழை விடாமல் ராத்திரி பகல்னு சொல்லிட்டு போட்டு வாட்டி அடித்து வாங்கிட்டான். என்ன பண்ணுறது, அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஐ எம் ஸோ சாரி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் படித்தேன். அதில் நிறைய பேர் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி தான் கேட்டிருந்தீங்க, அடுத்த பாட்டை போடுங்கன்னு. நானும் எழுதி வச்சு 2 நாள் ஆச்சு, ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்து என்னால் ரிப்ளை மட்டும்தான் பண்ண முடிஞ்சதே தவிர உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸாயிட்டேன். அதான் சரி, கிடைச்ச நேரத்தில் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு இப்போ தான் மலை ராசா கொஞ்சம் விட்டுருக்கான், அந்த கேப்பில் வந்திருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா சாப்டர் 3. எஸ், நம்ம இப்போ சாப்டர் 3 த ஃபைனல் எபிசோடில் இருக்கோம். ஃபைனல் சாப்டரில் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், காமெடி அப்படின்னு இருக்கும். ரொமான்ஸ் இனிமேட்டு தான் வரும். ஓகே, நம்ம இப்போது லாஸ்ட் சாப்டரை பற்றி சும்மா ஒன்லைன் மாரி பார்த்துட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. ஓகேடா, சாப்டர் 1 லாஸ்ட்டில் நம்ம யூங்கி மேலே ஒரு அன்னோன் பர்சன் இடிச்சுட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அதோடைய கண்டினியூவாக சாப்டர் 2 ஸ்டார்டிங் சீனில் நம்ம யூங்கி மேலே இடிச்சுட்டு விழுந்தது நம்ம யூங்கியோடைய ஒமேகாவாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அவங்க மூலமாக ஒரு ஹெல்ப் கிடச்சி அப்படி தான் அதாவது சாப்டர் 2 புக்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போக சாப்டர் 2 எண்டிங்கில் நம்ம ஜின்னுடைய ஒரு சீக்ரெட் ட்விஸ்ட்டு ரிவைல் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின் வச்சுருந்த ஒரு சின்ன லவ் லைஃப் ரிவைல் ஆகிருக்கும்டா. ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்டர் 3க்குள்ளே என்டர் ஆகிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே, யூங்கி, ஜேஹோப் இவங்க 3 பேரும் தான் காட்டுறாங்க. 3 பேரும் தூங்கி ஏஞ்சி நம்ம ஆரம் ஜின்னுடைய தலைக்கு மாட்டில் உட்காந்துக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துட்டு அப்படி இவங்க 2 பேரையுமே வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஆரமும் ஜின்னும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் வெறி ஆகிட்டு, டேய் ஜேகே, எனக்கு வயிறெல்லாம் எரியுதுடா. ஏன்டா, ஏன் வயிறு எரியுது? ஓ, கபன்னு எரியுதுடா. என்னன்னு சொல்கிறா பைத்தியக்காரா? இல்லை பாரு, உனக்கு ஆள் செட் ஆக போகுது, யூங்கிக்கு செட் ஆயிடுச்சு, இவன் செட் பண்ணிக்கிட்டான், இப்போ நான் எங்கடா போகிறது? நீ தான் பண்ணிக்கணும். ஏய், நீ எவ்வளோ சிம்பிளாக சொல்கிற, எப்படிறா? ஏன்டா எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி நடக்குது? ஏங்க பாரு ஜெயப்பே, உனக்கு ஹியூமன்ஸ் தான் செட் ஆகலை, அட்லீஸ்ட் ஒமேகாஸ் தான் செட் ஆகுதான்னு பாரு. சரி, அந்த கதையை விடு. இப்போ நம்ம சாப்டர் 3 புக்கை வர தேடணும். இவனுங்கெல்லாம் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க? எழுப்புங்கடா, இவனை விடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ ஜேஹப்பும் வெறி ஆகிட்டு நம்ம ஆரம்புடைய பட்டிலே ஒரே மிதிக்கிறாரு. எழுந்துரு, என்ன நினச்சி நிற்கிற? எழுந்துடுறா, ஒரு ஆள் பிச்சா போதுமே, மூச்சு விடுற கூட கேப் இல்லாத அளவுக்கு எப்படி கட்டி பிடிச்சி தூங்குறான் பாரு, எழுந்துடுறா. நேற்று வரைக்கும் இப்படி இருந்தானா எல்லாம் இந்த சின்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு நம்ம ஆரம்பம் போட்டு குலுக்க, அவர் இப்போது தூக்க கலக்கத்துலேயே, ஏன்டா எழுப்பிட்டு இருக்கீங்க? விடிஞ்சிருச்சுடா, எழுந்துருடா. நானே ரொம்ப நாள் கழிச்சிருக்கேன்டா, செம்மையாக தூங்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ்டா, நல்லா இருக்குடா, அப்படி தூங்க விடுங்கடா. அடச்சி, நான் அதை உனக்கு வெக்கமா இல்லை? எழுந்துடும், டைம் ஆகுதுடா, புக்கை தேடும்டா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஆரம் தலையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சின்ன எழுந்து, ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் ஆச்சு, நல்லா தூங்குறீங்கம்மா, ஏந்திரு, வேலை பார்க்கணும், வேலைக்கு கிளம்புமா, மற்ற புக்கெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா, ஏந்திரு. ஓ, புக்கா? சரி இது வர
அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்க இப்போ எல்லாருமே ஏஞ்சி போயிட்டு அவங்களுடைய காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது அவங்கவுங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இப்போது அந்த பில்டிங்கை விட்டே வெளியே வராங்கடா. இப்போ வெளியே வந்துட்டு இப்போ ஜின்னுக்கிட்ட, டேய் ஜின்னு, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. நீ ஒமேகான்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறமும் புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு சொன்னேன். ஜேகே, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஏய், நீ என்னடா சொல்கிற நீ? சத்தியமாடா, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நான் ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் நான் சின்ன வயசுலேயே இங்கேருந்து அங்கே வந்துட்டேன். ஸோ புக்கு எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் இங்கே இல்லாதப்போ தான் அந்த புக்கே பிரிச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமாக தெரியாது. ஐ எம் ஸோ சாரி. ஏய் ஜின்னு, என்னன்னு இப்படி சொல்லிட்டேன்? இரு டென்ஷன் ஆகாத. ஆனால் மேபி இங்கே இருக்கவங்களே கொஞ்சம் நல்ல வயசானவங்களுக்கு அந்த புக்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த பாட்டியை தெரியும். நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன். அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்டுக்கோ. ஓகே, சரி, அங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு இப்போ ஜின்னுக்கிட்ட சொல்ல, இப்போ அவரும் சரின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே, யூங்கி, ஜேஹோப், ஆரம் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பழைய வீட்டுக்கு போகிறாங்கடா. அந்த வீட்டில் ஆளே தங்கி இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போது அந்த டோரும் ஓப்பனில் இருக்குது. அப்படின்றனால அந்த வீட்டுக்கு ரீச் ஆனதும் நம்ம சின்ன பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே, பாட்டி பாட்டி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் ஒரு ஓரமாக ஒரு பால்கனி இருக்குடா. அந்த பால்கனியில் ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு அங்கே வெளியில் இருக்க சீனரி எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பக்கத்தில் போனதும், யாருப்பா வேணும் உனக்கு? இல்லை பாட்டி, நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உதவி தேவைப்படுது. அதனால தான். ஃப்ரெண்ட்ஸா? யாருப்பா நீ? பாட்டி, என் பேர் சின்ன. இவங்க எல்லாருமே தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, இப்போது இவங்க எல்லாருமே அந்த பாட்டிக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒருத்தராக பேரை சொல்லிக்க. இப்போது பாட்டி, சரிப்பா, இப்போ என்னால் உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இல்லை பாட்டி, இங்கே ஒமேகா சம்மந்தப்பட்ட புக்கு இல்லை பாட்டி, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே நானும் உட்பட சிட்டியில் தான் இருந்தோம். எனக்கு சிட்டிலையா? சிட்டியில் நிலவரம் ரொம்ப மோசமாகிடுச்சுப்பா. பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னமும் ஒரு சில ஆல்ஃபாஸ் அங்கே இருக்காங்க. அப்படி தான் நான் ஆல்ஃபான்னு கூட தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு எப்படியோ அவங்க ஆல்ஃபான்னு சொல்லி ஒருத்தர் புரிய வச்சுட்டாரு. அவங்க ஒமேகாவை தேடி இங்கே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரச்சனைனால ஒமேகாஸே மறைச்சி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சம்மந்தப்பட்டு ஒரு புக்கு வந்து ஆல்ஃபாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதி வச்சுருப்பாங்க. அதையும் 3ஆக பிரித்து போட்டாங்க. அதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் 2 புக்கை கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க பாட்டி. 3ஆவது புக்கு மட்டும் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சின்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, இவங்களும் 4 பேருமே மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சிட்ருக்க. இப்போ அந்த பாட்டி, யாரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ஃபான்னு சொல்லிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜேக்குவும் இவங்க முன்னாடி வந்து அந்த பாட்டி முன்னாடி நீல் டவுன் போட்டு அப்படியே உட்கார, அவங்களுடைய ஹைட்டுக்கு அப்படியே உட்கார. இப்போ அந்த பாட்டி, நீங்கள் 2 பேரும் தானா? ஆமாம் பாட்டி. ஓ, பார்க்க சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க. பாட்டி, எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஏஜ் தான். 2 பேருக்குமே 25 தான் பாட்டி. ஓ, 25 ரொம்ப எங்கே இருக்கீங்கப்பா? சரி, பரவாயில்ல. இந்த புக்கெலாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்க, இப்போ இவங்க அந்த லைப்ரரியிலேருந்து கண்டுபிடிச்சது, வழியில் நடந்து வந்தப்போ ஒரு சில பொண்ணை பார்த்தது, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணது, பாட்டியை பார்த்தது, பாட்டி ஹெல்ப் பண்ணது, உல்ஃபை பார்த்தது, உல்ஃப்கிட்ட இருந்து ரிங்கை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த பாட்டிக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இப்போது அந்த பாட்டியும், சின், நீ இங்கே தானே இருந்திருந்த? ஆமாம் பாட்டி, நான் இங்கே தான். ராயல் பெட்டா நீ?
ஆமாம் பாட்டி, நான் ராயல் பிளட் தான். சரிப்பா. அப்போது கண்டிப்பாக இந்த வில்லேஜுக்கு பார்டரில் ஒரு லைப்ரரி இருக்கும் தெரியுமா? ஆ தெரியும் பாட்டி. ஆ அங்கே உள்ளவர்கிட்ட இந்த புக்கை பற்றி கேளுங்க. ஏன்னா இந்த புக்கை அங்கே வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது கண்டிப்பாக அங்கே இதோடைய பார்ட்ஸ் எதுனாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஒன்றும் கிடைக்காம இருந்ததுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னும் இவங்க எல்லாருமே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. அந்த டோர் ஓப்பன் ஆகி ஒரு குரல், ஒரு க்யூட்டான குரல், பாட்டி பாட்டி எங்கே இருக்கீங்க பாட்டி? உங்களை நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்கன்னு. யாராவது உள்ளே வந்துட்டு பாட்டி யாருங்க, இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்குறா. இப்போ எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜேஹப்பும் அந்த பொண்ணை விரிக்க பார்த்துட்ருக்காரு. இப்போது அந்த பொண்ணு பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி யாருங்க? இவங்களாடா, இவங்க ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருக்காங்க. நீ என்னாச்சு இன்றைக்கி எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தா? பாட்டி உங்களுக்கு நானே கையில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டான ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ரெட்டா? இன்றைக்கும் ப்ரெட்டா? ஏதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா? பாட்டி ஃப்ளேவர்னு ஒன்று இருக்குல்ல, என் கையால் செய்யப்பட்டது, அப்படி தான் செம டேஸ்ட்டாக இருக்கும், நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த இடத்துல அந்த ப்ரெட் அவள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிவிட்டு கண்ணத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அந்த பாட்டிகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கா. இதை எல்லோரும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கா. இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இப்போ ஜின்னும் சரின்னு சொல்லிவிட்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிடுறாங்கடா. இப்போது அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் இப்போ அந்த லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. இவங்க 5 பேருமே அந்த லைப்ரரிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. பட் ஹாப்பியாக இல்லை, ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த லைப்ரரி பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போர்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே நின்றுட்டுருக்கா. இப்போ ஆரம்பம், டே என்னடா க்ளோஸ்ன்னு இருக்குது, அதுவும் பெர்மனெண்ட்லின்னு போட்டிருக்கு, என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஜின்னும் தெரியலையே, எனக்கும் தெரில, பாட்டி இங்கே தான் கேட்க சொன்னாங்க, ஒரு வேளை பாட்டிக்கே தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. இப்போ ஆரம் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த லைப்ரரியை லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டு வந்தது, அதாவது பராமரிச்சுட்டு வந்த பர்சனுடைய அட்ரஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஒரு சின்ன கல்லில் வந்து மார்க் பண்ணி அப்படி எழுதி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதை படிச்சுட்டு இப்போ ஆரன், டே ஜின்னு இங்கே பாரு, இது இந்த லைப்ரரியை லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உங்களுடைய பேர் நினைக்கிறேன், அட்ரஸ் இருக்குது பாரு, செக் பண்ணி பார்க்கலாமா? ஹேய், இது என்னுடைய பழைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ்டா. என்னது உன் வீடா? ஆமாம், சின்ன வயசில் இங்கே இருந்தேன்னா எனக்கு வீடு இருக்குது, அது லூஸ் மாதிரி பேசுகிறேன், வா அங்கே தான் இருக்கும், என் வீட்டு பக்கத்தில் தான், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போது அந்த இடத்த விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போது 1/2 மணி நேரம் கழித்து அந்த லைப்ரரியனுடைய வீடையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டாக அந்த லைப்ரரியை பராமரிச்சுட்டு வந்த லைப்ரரியனுடைய வீடையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அதுவும் க்ளோஸில் இருக்குது. இப்போ எல்லாருமே வெக்ஸ் ஆகிட்டு பக்கத்தில் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் இந்த வீட்டில் இருந்தவங்க எங்கே போனாங்க, இந்த லைப்ரரியன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே கேட்க, அதில் ஒரு சில பேர் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் அவர் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ப வேணாமான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்க. இப்போ கிட்டத்தட்ட இருட்டிடுச்சு. அதனால் இப்போது நம்ம ஜின்னுடைய வீட்டில் போயிட்டு எல்லாருமே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்தால் நம்ம ஜின்னுடைய வீடு வரும். ஆக்சுவலி ஜின்னுடைய வீடு பழைய வீடு, ஒரு சின்ன வயசில் இருந்தப்போ உள்ள வீடு. அது எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக ராயல் பிளட்டுக்கும் பியோர் பிரெட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டரில் தான் இருக்குது.
இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போக அந்த வீடே பார்க்க ரொம்பவும் பழசாக இருக்குது. ஏன்னா இவங்க சின்ன வயசில் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறமேட்டு யாருமே பராமரிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப பழசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூவர்ட் லிட்டிலுடைய வீடை வச்சுக்கோங்கடா. அந்த ரெட் கலர் வீடு க்யூட்டாக குட்டியாக ஒரு குட்டி சந்தில் அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் தான் இப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. இப்போ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக நல்லா பாலடைஞ்சு போயிட்டு பக்கத்தில் இருந்த மரத்துடைய இலைகள்லாம் கீழே விழுந்து அப்படி ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்குது. இப்போது வீட்டுக்குள்ளே போயிட்டு தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேம்ப் ஃபயரையும் அங்கே கொளுத்தி வச்சுட்டு அந்த இடத்துலையே அன்றைக்கி நைட்டு டென்ட்டை போடுறாங்கடா. இப்போது அன்றைக்கி நைட்டு அந்த நாள் அப்படியே முடியுது. இப்போது அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம ஜேகேவும் யூங்கியும் ஒரு யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து எழுந்திரிச்சுக்கிறாங்க. இப்போ ஜேகே தான், ஏய் யூங்கி, யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இல்லை? அதான்டா, அதை கேட்டு தான் நானும் எழுந்திரிச்சேன். யார் முன்னாடியில் தான் கேட்குதுவா, முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி வராங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம ஜிவன் கிட்ட நின்று பேசிகிட்ருப்பாரு. இப்போது இவர் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம யூங்கிக்கு வைட் ஐஸில் இப்போது சரி இங்கே இரு வருஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்கன்ட்டு வீட்டுக்கு பின்னாடி ஓடுறாரு. இப்போ போயிட்டு அவருடைய பேக்குள்ளே இருந்து போன பாட்டில் அந்த பாட்டி ஜிமின் கிட்ட கொடுத்த அந்த ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு டக்குன்னு முன்னாடி வர அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜிமின் அந்த இடத்துல இல்லை. என்னென்னா நம்ம யூங்கி அவர் அங்கே தான் இருக்காதுன்றதை பார்த்துட்டு ஸ்வெட்டர் எடுக்க ஓடுறப்பயே நம்ம ஜிமின் வந்து பார்த்துருப்பாரு யூங்கி அங்கே இருக்கிறத. அதனால் ஜிம்முக்கிட்ட நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரும் ஓடி இருப்பார். இப்போ நம்ம யூங்கி கையில் ஸ்வெட்டரோட அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜேகே பார்க்க இப்போ ஜேகே தான், டேய் விடுடா, இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவன் உனக்கு தான்டா, அவனுக்கு நீ போட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜின் அந்த சைடில் பக்கத்தில் வர இப்போ நம்ம ஜின்கிட்ட நம்ம ஜேகே தான், ஏய் அவன்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த? ஒன்றும் இல்லையே. ஏய் பொய் சொல்லாத, என்னமோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தா, அதனால தான் நான் இடையில வரல. இல்லைடா, லைப்ரரி பத்தாண்டா கேட்டேன். லைப்ரரி பற்றியா? என்ன சொன்னான்? இல்லை, அந்த லைப்ரரி இன்னும் க்ளோஸ்டு இல்லைன்றான். என்னன்னு தெரியல. நீ என்ன சொன்ன முதல்ல அவன்கிட்ட? இல்லைடா, நான் அவன்கிட்ட கேட்டதே வந்து இந்த லைப்ரரி ஏன் க்ளோஸில் இருக்குது, ஏன் பெர்மனெண்ட்லி க்ளோஸ்ன்னு போட்டிருக்குது, அதுவும் இல்லாமல் லைப்ரரியனையும் வீட்டில் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் இல்லையே, அந்த லைப்ரரி க்ளோஸ்லாம் இல்லை, அது ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் போய் பார்த்தாச்சு, அது க்ளோஸில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இல்லை நீங்கள் பார்த்தது ஒரு கேட்டு, ஆனால் அதுக்கு வேறு கேட் இருக்குது, நீங்கள் அது வழியாக பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் பார்த்தது தப்பான கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகே கிட்ட இதை சொல்ல இப்போ நம்ம யூங்கியுமே ஒன்றுமே புரியல, இல்லை இது வேறு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த விஷயத்த இவங்க 2 பேர், அதாவது நம்ம ஆரம்கிட்டேயும் ஜேஹப்கிட்டேயும் சொல்ல இப்போ அவங்களும், டேய் அங்கே போனப்போ ஒரு கேட்டு தான் இருந்தது, அங்கே எப்படி இன்னொரு கேட்டு எனக்கு புரியலடா. இரு ஜேஹப், நீ அன்னைக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தால நம்ம ஜேகே, அவன்கிட்ட ஒரு பேக் ஒன்று எடுத்தல, அந்த பேக் எங்கே? என்கிட்ட தான் இருக்குது. ஏன் அந்த பேக் கூட அதில் இந்த லைப்ரரி மாதிரியே ஒரு பிக்சர் பார்த்தேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஸ்ட்ரைக் ஆகுது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெடுக்குன்னு கேட்க இப்போ நம்ம ஜேஹப்பும், என்னடா எனக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய பேக்குள்ளே இருந்து அந்த போன பாட்டில் வந்து நம்ம ஜேகே போட்டு ஒரு பர்சனை அடிச்சிருப்பாரு, அவருடைய பேக் வந்து கீழே விழுந்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஜேஹப்பில் எடுத்து வச்சுருப்பாரு. அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆரம்கிட்ட கொடுக்க இப்போது நம்ம ஆரமும் அந்த பேக் அப்படியே போட்டு கிளறிட்டு இருக்காரு. அந்த பேகுக்குள்ளே ரொம்ப மெல்லிஸாக ஒரு புக் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதில் ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக ஒரு புக் இருக்குது. அந்த புக்குடைய ஃப்ரண்ட்
அட்டையவும் லாஸ்ட் அட்டையவும் சேர்த்து விரித்து வச்சு பார்த்தா இவங்க போயிருந்த அந்த லைப்ரரி தான் இருக்கும். அந்த லைப்ரரியுடைய பிக்சர் தான் இருக்கும். அதில் அவங்க ஒழுங்காக கவனிச்சிருப்பாங்க. அந்த பிக்சரில் கவனித்து பார்த்தா அந்த லைப்ரரியை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டில் மொத்தம் 4 கதவு இருக்குதும். மேபி இந்த கதவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வேறு வாசல்னு சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு அந்த பிக்சரை நம்பி திரும்பியும் அந்த லைப்ரரிக்கே போகிறாங்க. அங்கே அவங்க பிக்சரில் பார்த்த மாதிரி அந்த லைப்ரரிக்கும் ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுவர் வந்து அந்த லைப்ரரியை சுற்றி இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற இடத்துல 4 கதவு இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒவ்வொரு கதவுக்காக போயிட்டு இருக்கா, ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்க த சேம் எல்லாமே க்ளோஸ்டு, எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜின்னு எல்லாமே லாக் ஆகிருக்குடா, எதா சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க. இப்போது இவங்க இந்த பக்கம் நின்று யோசிச்சுட்ருக்கும்போது அந்த செவுத்தில், அந்த லைப்ரரியுடைய காம்பவுண்ட் செவுத்தில் ஒரு அணில் குட்டி உள்ளே ஏறி போகுது. உள்ளே ஏறி போயிட்டு தரையிலேருந்து ஏதோ ஒன்று எடுக்குது, சாப்பிட்றதுக்கு கையில் எடுக்குது. ஆனால் அது எடுத்துருக்கிறது இன்விசிபிளாக, என்னமோ காற்றுல ஏதோ பிடிச்சி வச்சுருக்கா மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே அதையே பார்த்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அணில் குட்டி அந்த காம்பவுண்ட் சுவரை விட்டு வெளியே வருது. இவங்க நின்றுட்டுருக்கிற இடத்து பக்கம் வெளியே வருது. இவங்க வெளியே வந்ததும் அது கையில் ஒரு வேர்க்கடலை வச்சுருக்குது. அது விசிபிளாக தெரியுது. இப்போ இதை எல்லாரும் பார்த்துட்டு ஜேஹோப்பு, டேய் நான் பார்த்ததே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, அதான் பார்த்துட்டல உள்ளே எகிரி குதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 பேருமே ஒரே டைம் அந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ளே ஏறி குதிக்கிறாங்க. உள்ளே குதித்ததும் அவ்வளோ நேரம் பாலடைஞ்சு போய் பழசாக கேவலமாக இருந்த அந்த லைப்ரரி பல்லன்னு இருக்குது. இப்போ இவங்க அந்த லைப்ரரிக்குள்ளே போக, லைப்ரரிக்குள்ளே ஏதோ 1 2 3 பேர் மட்டும் அந்தந்த அர்த்தத்தில் கடந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த புக்கை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் ப்ரைவேட்டாக கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்கள. அங்கே ஒரு கேபின் மாதிரி இருக்குது. அந்த கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ அவர் எதுவுமே பேசலை, வாயை மூடிக்கிட்டு அங்கேருந்து ஒரு பண்டில் எடுத்து மேலே வைக்க, இப்போ நம்ம ஜின்னுக்கும் எதுவுமே புரியல. நம்ம யூங்கி, ஜேஹோப், ஆரம்பி, ஜேகேன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. இன்னும் இவன் புக்கை எடுத்து வைக்கணும்னா ஏதோ பேப்பர் எடுத்து வைக்கிறான், பேப்பர் பண்டில் எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பண்டிலை பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த பேப்பர் பண்டில் எப்படி இருக்குன்னா, ரொம்பவும் பழைய பேப்பர் இருக்கும் இல்லையா, ரொம்ப பழைய பேப்பரு. இந்த பரன் மேலே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது உள்ள பேப்பர்லாம் எப்படி இருக்கும், கேவலமாக ஒரு மாதிரி மஞ்சளாக பழசா, அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு சைட்லாம் கொஞ்சம் கிழிஞ்சி செப்ரேட் பேப்பர்ஸாக தான் இருக்குது. அதை ஒரு பண்டில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு, சார் நாங்கள் கேட்டது வேறு, நீங்கள் காட்டுறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்ல, இப்போது அந்த லைப்ரரியன், இல்லைப்பா நீங்கள் தேடி வந்தது இதுதான். ஆனால் சார் நாங்கள் தேடி வந்தது சாப்டர் 3 புக்கு. ஐயோ உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியலையா? சாப்டர் 3ன்னு ஒரு புக்கே இல்லைப்பா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, சாப்டர் 3ன்னு ஒரு புக்கே கிடையாது. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க எதை மீன் பண்ணியிருப்பாங்கன்னா, இதை மாதிரி சாப்டர் 3 புக்கு வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ஒமேகா இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்கள போயிட்டு மீட் பண்ணுறனால அவங்க உங்களை ரசித்து ஒரு புக்கு ஒன்று எழுதுவாங்க. அந்த புக்கு தான் சாப்டர் 3. கொஞ்சம் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா எத்தனை புக் இருக்குது? இந்த மாதிரி எல்லா புக்குமே வந்து ஒரு ஒமேகாவால் எழுதப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி இருக்க ரேக்கு காட்ட, அங்கே அவ்வளோ புக் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே என்னது சாப்டர் 3ன்னு ஒரு புக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோடு அவர்கிட்ட கேட்க, இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆமாப்பா, சாப்டர் 3ன்னு ஒரு புக்கே கிடையாது. மொத்தமாகவே 2 பாகமாக தான் இதை பிரித்து போட்டிருக்காங்க. 3வது பாகமாக இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்ஃபாவாக தான் இருப்பீங்க அப்படின்றத நம்பி இந்த ஷீட்டை தான்ப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போது எல்லாருமே இது என்ன சார் ஷீட்டு அப்படின்னு கேட்க, இப்போ அவர் அந்த ஷீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து நார்மலான ஷீட் கிடையாதுப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நார்மலான ஷீட் கிடையாது.
இது வந்து உங்கள் ஒமேகா எங்கே இருக்கும் அப்படின்றத வந்து காட்டி கொடுக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கே? ஆமாப்பா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து அந்த புக்கை வச்சு தானே ரீட் பண்ணி வந்தீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்களே வந்து ஒரு உண்மையான ஆல்ஃபா தான் அப்படின்றத நம்பி இந்த ஷீட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட்டில் நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஒமேகாவை பார்த்துப்பீங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு, உங்கள் மனசார நினச்சிக்கிட்டு, உங்கள் மனசோடு இதை அணைச்சி வச்சுக்கிட்டு ஒரு தடவை யோசிச்சுட்டு இந்த ஷீட்டை வித் லவ்வோடு நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் ஒமேகா பற்றி ஏதாவது அதில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஒமேகாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். சார் இது உண்மையிலே நடக்குமா? நீங்கள் எந்த நம்பிக்கையை வச்சு இந்த புக்கை மட்டும் வச்சு பயணம் பண்ணி வந்தீங்களோ அதே நம்பிக்கையோடு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு அந்த ஷீட் பண்டில்லேருந்து நம்ம யூங்கி ஒன்று, நம்ம ஜங்குக்கு ஒன்று எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு அதை கையில் வச்சிட்ருக்க இப்போது அவரே கீழே அந்த பெஞ்சு கீழேருந்து ஒரு ட்ராயர்லேருந்து ஒரு பென் ஒன்று, வித்தியாசமான ஒரு பென் ஒன்று எடுக்கிறாரு. அந்த பென் வந்து எப்படின்னா, இந்த பழைய காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பின்னாடி வந்து ஒரு ரெக்கை இருக்கும், அந்த மாதிரி ஒரு பென் அது எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, இது எதுக்கு சார் எனக்கு? இல்லைப்பா, இந்த பேப்பர் வந்து நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறப்போ அதில் இந்த பெண்ணை வச்சு தான் உங்கள் பேரை எழுதணும். ஸோ அந்த ஷீட்டில் மேலே உங்கள் பேரை மட்டும் எழுதிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொடுக்க, இப்போது அந்த பெண்ணை பிடிக்க தெரியாமல் பிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த ஷீட்டில் அவங்களுடைய பேரை எழுதிக்கிறாங்க. இப்போது 2 பேருமே அந்த ஷீட்டை வாங்கிட்டு அந்த லைப்ரரியை விட்டு வெளியே வராங்களா. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் எல்லாருமே நம்ம ஜின்னுடைய வீட்டில் இருக்காங்க. அதாவது இவங்க போன ராத்திரி தங்கியிருந்தாங்க இல்லையா, ஜின்னுடைய வீட்டுக்கு பின்னாடி அதே இடத்துல தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி அந்த நோட்டு, புக்கு, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கிடைச்ச அந்த பேகு, இது பார்த்தா அதுக்கு இப்போ எடுத்த இந்த 2 ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க முன்னாடி வச்சுட்டு இப்போ ஜின்னுக்கிட்ட, டேய் ஜின்னு, ஒமேகா தானேயா நீங்களாம், இன்னும் சூனியக்காரியை கண்டுபிடிக்க போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீ ஒமேகாவை பற்றி? நான் தப்பாக சொல்லலை, ஆனாலும் இவ்வளோ பாதுகாப்பு கொஞ்சம் ஓவராக தெரியுது உனக்கு. உனக்கு ஒமேகா கிடைச்சா தெரியும்டா, உன் சூட்டு காய்கிறது எப்படி காய்வேன்னு நானும் பார்க்குறேன். போ வேலையை பாரு. நினச்சிக்கோ, பேப்பர் ஆரம்பி, ஷீட்டை ஆரம்பிங்க, 2 பேர் ஆரம்பிங்க. என்னத்தை ஆரம்பிக்க? அதான் அந்த லைப்ரரியன் சொன்னார்ல, அது மனசில் வச்சு உன்னுடைய ஒமேகாவை நினச்சி பண்ணுங்கடா. இப்போ வேண்டாம், இப்படி வெயில் பல்ல இழிச்சுனுக்குது, இப்போ பண்ண சொல்கிறேன். பின்ன எப்போ பண்ண போகிறீங்க? நைட்டு பண்ணலாம். நைட்டா? டேய் இல்லை, நான் கேட்குறேன், என்ன கல்யாணத்துக்கெல்லாம் தேதி குடிப்பாங்களே, அதுமாதிரி நைட்டு குடிச்சு வச்சுருக்கீங்களா நீங்கள்? இல்லைடா, அப்படிலாம் இல்லை. நைட்னா கொஞ்சம் நிலா இருக்கும், அந்த நிலா வெளிச்சம், இருட்டு, லவ் ஃபீலு சூப்பராக இருக்கும்டா, அதனால தான் நைட்டு. சரி, அப்போது இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தானா? ஆமாண்டா. அப்போ நம்ம டின்னருக்கு எதுனா ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்ல, இப்போ எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கெலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க டின்னர்லாம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போது ஒரு வழியாக நைட்டும் ஆகுதுடா. அந்த லைப்ரரியன் சொன்ன மாதிரி 2 பேரும் 2 முக்கில் போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க 3 பேர் நடுவில் உட்காந்துட்டு, டேய் என்னடா இவனுங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனியாக போய்க்கிறானுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம ஜேகேவையும் யூங்கியும் தான் காட்டாங்க. 2 பேரும் அந்த வீட்டுடைய ஒரு மூலையில் தனியாக போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு அந்த பேப்பரை அவர் நெஞ்சில் தான் வைக்க சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க 2 பேரும் சட்டைக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு சட்டையை ஓப்பன் பண்ணி அந்த நெஞ்சில் அவங்க தோல் மேலே படுற அளவுக்கு அந்த பேப்பரை அப்படியே அவ்வளோ அணைச்சி வச்சுக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அந்த நிலாக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி கெஞ்சிருப்பாங்களோ, அந்த புக்கை ரிவைல் பண்ண சொல்லி என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் திரும்பியும் அவங்க சொல்லி இன்னமும் அவங்களுடைய ஒமேகா மேலே எவ்வளோ பாசம் காட்டுவாங்க அப்படின்றத உட்பட எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு இப்போ பொறுமையாக அந்த பேப்பரை நெஞ்சிலேருந்து எடுக்க, இப்போ 2 பேருக்குமே ட்விஸ்ட்டு, அந்த பேப்பரில் ஒன்றுமே வரல.
இப்போ 2 பேருமே வெக்ஸ் ஆகிட்டு ஜின்னுக்கிட்ட வந்து டேய் பாடுறா ஒன்றுமே வரலடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜின்னுக்குமே ஒன்றுமே புரியல. அவருக்கே இந்த 3வது புக்கு இல்லை, இந்த ஷீட்டு தான் இருக்குன்றது இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம். இப்போது நம்ம ஜின்னும் ஒரு பக்கம் குழம்பி உட்கார, இவங்களும் குழம்பி உட்கார, ஒரு பக்கம் நம்ம யூங்கிக்கு கோவம், என்ன இவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பேப்பரையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாருமே படுத்துடுறாங்கடா. அவங்களுடைய நைட் அப்படியே கழியுது. நம்ம யூங்கிக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக தூக்கம் இல்லை. ஏன்னா அந்த பேப்பரை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அப்படியே நைட் கழியுது, மார்னிங் ஆகுது. ஏஞ்சதும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேஹோப் தான் டேய் டேய் இங்கே பாருங்கடா பேப்பரில் ஏதோ இருக்குது அப்படின்னு கேட்கா, அப்படின்னு கத்துறாரு. இப்போ உடனே என்னது பேப்பரில் ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருந்த நம்ம ஜேகேவும் இவங்களையும் அடிச்சு பிடிச்சிக்கின்னு இந்த பக்கம் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா 2 பேருடைய பேப்பர்லேயும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிம்பிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, வித்தியாசமாக நம்ம ஜேகேக்கு என்னமோ ஒரு ஃப்ளவர் சிம்பிள் மாதிரி இருக்குது. நம்ம யூங்கிக்கு இந்த சந்தனக்கட்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. அந்த சிம்பிள் அவங்க 2 பேருக்குமே முதல்ல ஒன்றும் புரியல. பட் போக போக அதை கொஞ்சம் ஒத்து பார்க்க தான் அவங்களுக்கு புரியுது. இவனுக்கு கிடச்சிருக்கிறது பூ, அவனுக்கு கிடச்சிருக்கிறது சந்தனக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க அந்த பேப்பர் ஷீட்டை வச்சுட்டு. இப்போ 2த்தையும் பார்த்துட்டு இப்போ ஜின்னை பார்க்க, என்னடா என்ன பார்க்குறீங்க? இல்லை நான் கேட்குறேன், என்னடா இது என்னென்னமோ வந்திருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலடா. ஏய் இப்போ என்னடா 2 பேரும் பூவு சந்தனக்கட்டை நீங்கள்? அது ஓகே, இப்போ பூவையும் சந்தனக்கட்டையும் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னகிட்ட கேட்க, இப்போ சின்ன 2 பேர் கையிலேருந்து அந்த ஷீட்டை வாங்கிட்டு இப்போது நம்ம யூங்கியோட ஷீட்டை பார்க்குறாரு. அதை பார்த்தா ஒன்றும் புரியல. ஸோ அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஜேகேயோட ஷீட்டை பார்க்குறாரு. அதில் பார்த்தா அவர் ஃப்ளவர் ஒன்று இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரு வைட் ஐஸோட, டேய் ஜேகே இந்த ஃப்ளவர் எனக்கு தெரியும். என்னது ஃப்ளவர் தெரியுமா? எங்கே இருக்குது? இது பியூர் பிளட்டில் இருக்குடா. என்னது? ஆமாண்டா, இந்த பூ வந்து பியூர் பிளட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பூக்கும், அங்கே மட்டும்தான் பூக்கும் இது. ஓ அப்படியா? ஆனால் இந்த பூ அங்கே இருக்குன்னா அப்போது என்னுடைய ஒமேகா மேபி வாய்ப்பு இருக்குடா, அங்கே போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சுவலி நம்ம ஜின்னுடைய வீடு ஆல்ரெடி நம்ம பியூர் பிளட்டுக்கும் ராயல் பிளட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டரில் தான் வீடு இருந்திருக்கும். ஸோ ஈஸியாக இவங்க இங்கேருந்து பியூர் பிளட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், போயிடலாம். ஸோ இவங்க ஈஸியாக அந்த பக்கம் போயிட, அங்கே போய் பார்த்தா இவங்க ராயல் பிளட்டில் வந்து இருந்த மாதிரி அங்கே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், விக்டரி பிளட் பார்க்க டெசர்ட் மாதிரி இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ராயல் பிளட் பார்க்குறதுக்கு அப்படி இந்த ஃபாகியாக கொஞ்சம் குளிர்காலம் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதே இவங்க இப்போது பியூர் பிளட்டுக்கு வரப்போ அந்த சீசன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் டே மாதிரி அங்கே இருக்குது. அங்கே அவ்வளோ பூ பூக்குது, இலை கொட்டுது. அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் நிறைந்த இடமா தான் இருக்குது அந்த இடமே. இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ளே போக, இப்போ வழக்கம் போல் ஆரம்பத்தில் இவங்களை உள்ளே விடல. பட் நம்ம சின்னோடைய ஹெல்ப்னால் கரெக்டாக அவங்க உள்ளே போயிடுறாங்கடா. இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டே இருக்க, ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யூங்கி தான் நல்லா நடந்து போயிட்டு இருந்தார். டக்குன்னு நடந்துட்டு இருந்தவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒரே நிமிஷம் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ அப்படியே ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே போயிட்டே இருக்கார். இப்போது இவர் அப்படி போயிட்டே இருக்கா, ஒரு இடத்துல போயிட்டு அப்படி கொஞ்சம் பதுங்கின மாதிரி நின்றுக்கிட்டு எட்டி பார்க்குறாரு. என்னதான் இவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே நம்ம யூங்கி எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்தா அந்த சைடில், இவர் எட்டி பார்க்குற சைடில் ஒரு ஸ்வெட்டர் கடை இருக்குது. அந்த கடையில் ஜிமின் நின்று ஸ்வெட்டர் சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த அளவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதை பார்க்க இப்போ ஜேகே, டேய் அவன் இங்கே தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி வந்த நீனு? அதுவாடா, கொஞ்சம் ஏதோ பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு, அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஸ்மெல்லா? என்ன ஸ்மெல்லு? அதான் அந்த ஸ்வெட்டர் மேலே வருதுடா.
அதுவும் இல்லாமல் போன பார்ட்டு சாப்டர் 2ல் வந்து அந்த புக்கு மேலே தேய்ச்ச அந்த சிறப்புடைய ஸ்மெல்லு வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஸ்மெல்ரா? சந்தனக்கட்டடா. இரு, சந்தனக்கட்டை. சந்தன ஐ, என்னுடைய பிக்சர் சந்தனக்கட்டைல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. அதுலேயும் சந்தனக்கட்டை. நம்ம யூங்கிக்கு போன பாட்டில் வந்து அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆனதும் அந்த சாண்டல்வுடைய அந்த பர்ஃப்யூம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சந்தனக்கட்டை. நம்ம ஜிமனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வெட்டரும் வந்து சந்தனக்கட்டை. அப்படி பார்த்தா இது எல்லாமே சந்தனக்கட்டை எங்கே போய் சந்தனக்கட்டையை மாறுது? நம்மளுடைய ஜிமினை தான் காட்டுது. அவருக்கும் இந்த சந்தனக்கட்டைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம யூங்கி இங்கேயே இருங்கடா, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரையுமே இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம யூங்கி அந்த இடத்த விட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமனுக்கு பின்னாடி நைஸாக போய் நின்றுக்கிட்டு ஹாய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமனும் யாருன்றது பார்க்காம நீயா? ஆமாம் நான் தான். நீ என்ன பண்ணுறீங்க? உன்னை பக்கம் தான் வந்தா? என்ன பக்கம் வந்தியா? என்ன பக்கம் எதுக்கு வந்த நீ? ஏன் வரக்கூடாதா? என்ன வேணும் உனக்கு? இப்போது எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நீ? ஐயோ, உன்னை ஃபாலோ பண்ணிலாம் வரல, ஒரு விஷயம் கொடுக்கணும். என்ன? இல்லை, பாட்டி வீட்டுக்கு வந்தியே, ஸ்வெட்டர் வாங்க தானே வந்த நீ. ஸ்வெட்டர் வாங்கினியா நீ? அது வாங்கலை. அது எப்படி உனக்கு தெரியும்? பாட்டி என்கிட்ட உன்னோட ஸ்வெட்டரை கொடுத்து விட்டாங்க, ஏந்தா அப்படின்ட்டு. இப்போ அந்த ஸ்வெட்டரை அவர் கொடுக்க, இப்போ உடனே நம்ம ஜிமேனும் அந்த ஸ்வெட்டரை வாங்குறதுக்கு கையை நீட்ட, இப்போ அவர் டக்குன்னு பிடிங்கிறாரு கொடுக்காம. அவரை அணைச்சி வச்சுக்கிட்டு, என்ன இந்த ஸ்வெட்டர் வேணுமா? கூட நின்று என்ன நீ பிளாக்மெயில் பண்ணுற? பிளாக்மெயிலாம் ஒன்றும் பண்ணல. இந்த ஸ்வெட்டர் வேணும்னா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எனக்கு ஸ்வெட்டரே வேணாம். ஓய், தனியாக பேசணுன்னு ஸ்வெட்டர் கொடுக்குறதுக்கு நான் வரல, உன்கிட்ட பேச தான் வந்தேன். பேச வந்தியா? என்ன பேச போகிறேன்னு தெரியலையே. என்ன சொல்லு. தனியாக பேசணும், கொஞ்சம் ப்ரைவேட்டாக போகலாமா அப்படின்னு கேட்க, இப்போது உடனே நம்ம ஜிமினோ சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ப்ரைவேட்டான பிளேஸ்க்கு நம்ம இவங்க கூப்பிட்டு போக, இப்போ அங்கே போனதும் நம்ம இவங்க அந்த ஸ்வெட்டர் அப்படியே நீட்டுறாரு நம்ம ஜிமின்கிட்ட. உடனே அந்த ஸ்வெட்டர் அப்படியே பிடுங்கி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதில் ஃபேஸை வைக்க, இப்போ நம்ம ஜிமின் உடனே ஏய் இது ஏன் ஸ்வெட்டர் இல்லை? என்னது? ஆமாம், என்னுடைய ஸ்மெல்லே இல்லை, இதில் மின்ட் ஸ்மெல் வருது. மின்ட் ஸ்மெல்லா? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கிக்கு கொஞ்சம் க்ளோஸாக போக, இப்போ நம்ம ஜிமின் ஒயிட் ஐஸோட ஒன்றும் இல்லை சொல்லு, என்ன சொல்லணும்னு சொன்ன? இல்லை நீ ஏதோ சொல்லிகிட்டு இருந்தியே உண்டு இல்லைன்ட்டு, அதை விட சொல்லு என்ன விஷயம்? இல்லை நான் யாருன்றது உனக்கு தெரியும் தானே? என்ன இப்படி கேட்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் பொய் சொல்லாத. அங்கே பாட்டி வீட்டில் வச்சு அந்த புக்கையும் பார்த்துட்டு என்னை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ நான் ஆல்ஃபான்றதை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. சரி இப்போ அதில் இப்போ என்ன? அதில் இப்போ என்னவா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. என்னது? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கிற எல்லா ஹிண்ட்டுமே ஒன்று தான் கனெக்ட் பண்ணுது. அதே சமயம் உன்னை ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். பட் நீயா நான் ஆல்ஃபான்னு எப்போ கண்டுபிடிக்கிறியோ அப்போ சொல்லலான்னு நினச்சேன். அதே மாதிரி கண்டும் பிடிச்சிட்டேன். லவ் பண்ணலாமா? ஏய் என்ன நீ இப்படி கேட்குற? நான் ஹியூமன் கிடையாது. நானும் ஹியூமன் கிடையாது தான். நான் கிளம்புறேன், இது சரிப்பட்டு வராது. ஏய் இரு, எங்கே ஓடுற நீ? சொல்லு, சொல்லிட்டு போ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது. உனக்கு என்ன டைம் வேணுமா? டைமா? ஏய் என்ன இப்படி யோசிக்கிற? எங்கே பாரு, நான் சும்மா 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் கடந்து வரலப்பா, பல கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன் உன்னை பார்க்குறதுக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி பண்ண அட்வென்ச்சர்ஸ், அவர் ஃப்ரெண்டு போட்ட சண்டை, அவங்க இழந்த உல்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி அந்த புக்கை கண்டுபிடிச்சாங்கன்றதை உட்பட எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு ஆல்ஃபா ஒரு ஒமேகாவை கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே யோசிச்சுட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே இருக்கா. இப்போ நம்ம யூங்கி உடனே ஓய் என்ன அமைதியாயிட்டா, வந்ததுலேருந்து வளவலன்னு பேசிகிட்டு இருந்தா. இல்லை, ஒரு ஆல்ஃபா ஒமேகாவை கண்டுபிடிக்க இவ்வளோ கஷ்டப்படணுமா? ஆமாம், பின்ன உன்ன மாதிரி அழகாக கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமின் உடனே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட. இப்போது இவங்கியும் இங்கே பாரு, உன்கிட்ட நான் சீரியஸாக கேட்குறேன், எனக்கு உன் பேரை தவிர வேறு எதுவுமே தெரியாது, ஆனால் உன் பேரையே உன் பெர்மிஷனோட கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு டைம் வேணும்னா நீ டைம் எடுத்துக்கோ, ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்ல இப்போது ஜிமினும் நான் முடியாதுன்னு இப்போ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணேன். இப்போ யூங்கிக்கு புரிஞ்சிருச்சு இவன் சொல்லாமல் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறதுக்கு கிட்ட போக, நோ ஹக்கு, நோ கிஸ்ஸு, நோ டச்சு. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நோ ஹக், நோ கிஸ், நோ டச்சஸ். எனக்கு தொடவே கூடாது நீ. ஏய் என்ன இப்படி வரட்டுறா? இங்கே பாரு, நான் ஒமேகான்றது நீ மறந்துடக்கூடாது. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம்தான் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போதைக்கு கையை மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க இப்போது இவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு கையை அப்படியே கோத்துக்கிட்டு இப்போது அவங்க ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருந்த இடத்த விட்டு அப்படியே லைட்டாக வெளியே வர இப்போது அங்கேருந்து கலகலகலான்னு சவுண்டு. நம்ம ஜேகே எல்லாருமே வந்து மச்சான் கமிட்டடு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு சவுண்டு போட்டுட்ருக்க. இப்போ நம்ம யூங்கியும் சிவன் 2 பேருமே அப்படியே ஷை ஆகி ஐயோ இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இப்போது நம்ம ஜிமின் கிட்ட நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம யூங்கி வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்கும் ஒரு ஆல்ஃபா தான், அவரும் வந்து ஒரு ஒமேகாவை தேடி தான் வந்திருக்காரு அப்படின்றத உட்பட எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ அந்த ஷீட்டை பற்றியும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் அந்த ஷீட்டு எதோ சொன்னீங்களே அதை காமிங்க அப்படின்னு சொல்ல இப்போது உடனே நம்ம ஜேகேவும் அவருடைய பாக்கெட்டில் இருந்து அந்த ஷீட்டை எடுத்து நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்க இப்போது நம்ம ஜிமின் அந்த ஷீட்டையே கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு, ஏய் இந்த ஃப்ளவரா, இந்த ஃப்ளவரு, ஐயோ இந்த ஃப்ளவருக்கு எவ்வளோ பேர் தெரியுமா சண்டை போடுவாங்க? என்னது சண்டை போடுவாங்களா? ஆமாம், இந்த ஃப்ளவரில் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் பெர்த் ஃப்ளவராக அமையாது. எவ்வளோ பேர், எத்தனை ஒமேகாஸ் தெரியுமா? அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க பிள்ளைங்களுக்காவது இந்த ஃப்ளவர் வந்து பெர்த் ஃப்ளவராக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே வரல. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு. என்னது உன் ஃப்ரெண்டுக்கா? ஆமாம், அந்த பியோர் பிளட்லேயே அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளவர் பெர்த் ஃப்ளவரு. ஏன்னா அவன் பிறந்தப்போ நிலா கரெக்டாக பாதியாக இருந்துச்சு. அந்த சமயம் கரெக்டாக பிறந்தனால இவனுக்கு இந்த ஃப்ளவர் வந்து பெர்த் ஃப்ளவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை பற்றி இப்படி லைட்டாக சொல்ல இப்போ உடனே ஜங்குக்கு அப்படி க்யூரியஸாக அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ ஜிமின் அப்படி நடந்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு, நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்காரு. அந்த ஃப்ளவர் வந்து அந்த பியோர் பிளட்டில் வளர்கிற ஒரு புதுவிதமான ஃப்ளவராக, இது ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் பூக்குமா, அதுவும் இல்லாமல் இது அவ்வளோ சீக்கிரம் வாடாது, இதோடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை பற்றி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு பெர்த் ஃப்ளவராக ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா, அவரை பற்றியும் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போது இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ ஜங்குக்கு தான் சரி உன் ஃப்ரெண்டு யாரோ பெர்த் ஃப்ளவராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போது ஜிமினும் நம்ம அங்கே தானே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாரு. இப்போ உடனே என்ன சொல்கிற நீ? ஆமாம், இதுதான் என் ஃப்ரெண்டுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை காட்ட இப்போ நம்ம ஜங்குக்கு ஏய் என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வந்துட்டு, நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ப்ரிப்பேர் பண்ண போறியா? என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற?
அ அதான் இவங்க உனக்கு ப்ரிப்பேர் பண்ணல, அதேமாரி நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஏ அப்போ ஏய் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டை தேடி வந்தது நீ தானா? நீ தான் அவனுடைய ஆல்ஃபாவா? ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஐயோ யோங்கி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏய், ஏன் எஸ் ஆகுற நீ? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான். இந்த மாதிரி ஆல்ஃபாஸ் எல்லாம் நான் திடீர்னு பார்க்குறது ஃபஸ்ட் டைம்ப்பா. அதுவும் என் ஃப்ரெண்டோடைய ஆல்ஃபாவெல்லாம் இப்படி அவனுக்கு முன்னாடி பார்க்குறது, ஐயோ எனக்கு அப்படி என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு என்னமோ க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம யூங்கி அது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும்டா. எல்லாருமே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு 2-3 பேர் நின்றுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அவ்வளோ நேரம் அங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன், அந்த பெட் ஃப்ளவருக்கு சொந்தமானவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் ஆகிடுது. இவங்க அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ரோட்டில் ஆக்சுவலி ஒரு வீடு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ரோடு, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு பொண்ணு ரொம்ப வெயிட்டாக திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அதை நம்ம ஜேஹோ பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட போயிட்டு, டேய் இந்த பொண்ணு அந்த பாட்டி வீட்டில் வந்து பொண்ணு இல்லை? ஆமாம், ஏன்? இல்லை, வெயிட்டு தூக்கிட்டு போகிறாளே, போய் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓய், நீ வெயிட்டு தூக்க ஹெல்ப் பண்ணுறியா, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்லை எதுக்குன்னு எனக்கு தெரியும், ஓவரா யோசிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு மாதிரி கலாய்ச்சி அனுப்பிவிட, இப்போ இவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஹாய், ஹாய் சொல்லுங்கள். இல்லை, ரொம்ப வெயிட்டாக தூக்கிட்டு போறியே, உன்னை நான் அந்த பாட்டியோட வீட்டில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை பரவாயில்ல, இல்லை கொடு, நானும் உன் கூட சேர்ந்து தூக்கிட்டு வரேன். என் பேர் ஜேஹோ. ஓ, என் பேர் வயன். ஓ ஓகே வயன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயன்கிட்ட இருந்து அந்த பேஸ்கெட்ஸ்லாம் அவங்க எடுத்துருப்பாங்க. அதிலேருந்து ஒரு 2-3 பேஸ்கெட்ஸை இவர் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அவர் நடக்க ஸ்டார்ட் பண்ண. இப்போது அப்படியே இவர் நடந்து போயிட, இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேர், ஆக்சுவலி நம்ம ஜின்னு ஆரம்ப யூங்கி அப்புறம் ஜிமின், இவங்க 2 பேரும் நம்ம ஜேகேவியே வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேவா அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஜேகே, உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்? இல்லை மச்சான், உன்னுடைய ஒமேகாவுக்கு தான் நீ வெயிட் பண்ணுற, நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணோம்? இப்போ என்னன்றீங்க? இல்லை, நீ வெயிட் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணி. புரியுது, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இப்போ 2 ஜோடியும் 2 பக்கம் எங்கேயோ தெரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே மட்டும் அந்த இடத்துலையே அந்த ஸ்டோன் பெஞ்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு, அந்த மர நிழலில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு, அப்படியே அந்த வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஜன்னல் எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் உலாத்திட்டே இருக்கா. இப்போ அவர் ஒரு 1/2 அன் ஹவர் அந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காருடா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்கா. இப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு வரா மாதிரி, அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பர்சன் அந்த ரோட்டில் ரொம்பவும் முடியாமல், உடம்பு சரியில்லாத மாதிரி, நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அப்படியே தத்தி கை காலெலாம் வலிக்கிற மாதிரி, அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிட்டு வலிக்கிற இடத்துல அமுக்கிட்டு ரொம்பவும் முடியாமல் இவங்க அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம அந்த பர்சனை நம்ம ஜேகே வந்து இங்கேருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு கவனிச்சுட்டு தான் இருக்கார். இப்போது அந்த வீட்டுக்கு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த வீட்டுக்கு கிட்ட வர அந்த பர்சன் கொஞ்சம் அப்படியே தடுக்கி விழுற மாதிரி போகிறாங்க. உடனே நம்ம ஜேகே பயந்து அடிச்சுக்கிட்டு கிட்ட போயிட்டு அந்த பர்சனை கொஞ்சம் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு, ஹேய் நீ ஓகே தானே? இன்னும் உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லையா? யாருமே உனக்கு கூப்பிட வரலையா? ஏன் இவ்வளோ சுடுது உனக்கு உடம்பெல்லாம்? உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த பர்சனும், இல்லை பரவாயில்ல விடுங்க, நான் போய்க்கிறேன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை பக்கத்தில் தானே இருக்குது, சொல்லு, நான் கொண்டு போய் உன்னை விடுறேன், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்படியே விட்டால் கீழே விழுந்துருவேன் நீ.
இல்லை பரவாயில்ல விடுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னை முதல்ல தொடாதீங்க, நீங்கள் தள்ளி போங்க. உங்களை நான் இது முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. ஏய், உடம்பு சரியில்லைன்ற பார்த்தது இல்லைன்னு சொல்கிற. இங்கே பாரு, உன்னுடைய உடம்பு ரொம்ப கொதிக்குது, உனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருக்காங்களா? சொல்ல, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன். என்னை விடுங்கன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சனாலேயே முடியல. சரி, இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் என்னை கொண்டு போய் விட்டுருங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல, இப்போது அவர் காட்டுற வீடியோ நம்ம ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடு. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கீ கேட்க, இப்போ உடனே நம்ம அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இல்லையா, அந்த பர்சன் அவருடைய பேக்குள்ளேருந்து ஒரு கீ ஒன்று எடுக்கிறாரு. அந்த கீழே நம்ம ஜங்குக்குடைய ஷீட்டில் கிடச்ச அந்த ஒரு ஃப்ளார் இருந்துச்சு இல்லையா, அதோடைய கீ செயின் இருக்குது. அதை ஒரு வைட் ஐஸோட ஒரு ஷாக்கு ப்ளஸ் ஒரு குட்டி ஹாப்பினஸோடையே அந்த கீயை வாங்கி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக, அவ்வளோ நேரம் வெளியே காற்று பிடிச்சுன்னு அந்த பர்சன் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே போக, இப்போது அந்த பர்சன் ரொம்ப அமைதியாக நம்ம ஜங்குக்குடைய கைக்குள்ளே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஹாலில் போய் நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு, ஏய் ஏய் என்ன தூங்கிட்டே நீ? ஏய் எழுந்திரி, உன் பேர் கூட எனக்கு தெரியல, எழுந்திரி. பெட்ரூம் எங்கே இருக்குது? பெட்ரூம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கை காட்டுறாரு. இப்போ இவரும் இந்த பர்சன் வந்து நடக்கிறதுக்கு சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ரைடல் ஸ்டைலில் பொறுமையாக அப்படின்னு தூக்கிக்கிட்டு அந்த பெட்ரூம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த பெட்டில் போட, இப்போது பெட்டில் போட்டுட்டு கொஞ்சம் விலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வர, இப்போ அந்த பர்சன் நம்ம ஜங்குடைய ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட அப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு இந்த பயத்தில் சில்லுன்னு ஆகும் இல்லையா நெஞ்சு, அது மாதிரி ஒரு மாதிரி ஆகுது, அவருக்கு நர்வஸாக இருக்குது. இப்போ உடனே, நீ என்ன பேசுகிற, இது உனக்கு ஓகேவா, இது தப்பு இல்லை? இல்லை ப்ளீஸ் ஒரு 5 minutes எனக்காக, என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாது ப்ளீஸ். உனக்கு இப்போ என்ன தான் ஆச்சு? நான் ஓமேகா, எனக்கு இது ஃபஸ்ட்டு ஹீட்டு, என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல, என்னை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை, கொஞ்சம் உன்னுடைய சென்ட்டு மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சி ஒரு மாதிரி கேட்குறான், டயர்டாக கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது அவருக்கு ஒன்றுமே புரியல, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு கூட தெரியல. இப்போ உடனே, இங்கே பாரு, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீ எதோ சொல்கிறதா இருந்தாலும் அப்புறமேட்டு சொல்லு, கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன் ப்ளீஸ். எனக்கு உன்னுடைய சென்ட் வேணும், உன்னுடைய சென்ட் என்னை நல்லா கம்ஃபர்ட் பண்ணுது, எனக்கு கொஞ்சமாக வலி குறையுது ப்ளீஸ் என்கிட்ட வந்து உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் இருந்துக்கிட்டு அவருடைய ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு விடாமல் கூப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த பர்சன் கிட்டே போயிட்டு கொஞ்சம் பெட்டில் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இப்படி உட்காந்துக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு நல்லா கிட்ட அப்படியே டைட்டாக வந்து நம்ம ஜங்குக்குடைய ஹிப்பை சுற்றி கையெல்லாம் போட்டுக்கிட்டு அவருடைய செஸ்ட் மேலே அந்த பர்சன் அவருடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகுது உடம்பெல்லாம். இப்போ உடனே, இங்கே பாரு, நீ என்னமோ பண்ணுற, இது தப்பாக தெரியுது, இல்லை உனக்கு இப்போ என்ன தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என் மேலே அப்ளை பண்ணு ப்ளீஸ் உனக்கு என்ன தப்பாக தோணாலும் பரவாயில்ல, அது என்கிட்ட பண்ணு ப்ளீஸ். என்ன பேசுகிற நீ, இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, எனக்கு தப்பாக தெரியல ப்ளீஸ், என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு இன்னும் வேணும், உன்னுடைய சென்ட் வேணும், அது உண்மையிலே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ரிலீஃபாக இருக்குது ப்ளீஸ், என்னை டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட ஒரு மாதிரி செடிட்டிவாக ஒரு மாதிரி டயர்டாக பெக் பண்ணி
பண்ணி கேட்பாங்கள்ல, பெக்கிங் அந்த பெக் பண்ணி கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம ஜங்குக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சனுக்கே சுத்தமாக முடியாமல் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்ட அந்த பர்சன் வந்துட நம்ம ஜங்குக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு அந்த பர்சனை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. இப்போது அந்த கிஸ்ஸு கொஞ்சம் அப்படியே பேஷனேட்டாக போக நம்ம ஜங்குக்கும் அந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்குது. அந்த ஒரு கிஸ்ஸிங் ஃபீல் வந்து அது பிடிச்சிருக்கு அவருக்கு. அது ஃபஸ்ட் டைமு அது பிடிச்சிருக்குது. அந்த டீப்பான கிஸ்ஸை இன்னும் டீப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போது அந்த பர்சன் கீழே பெட்டில் இருக்கார். நம்ம ஜங்குக் அவர் மேலே ஓவர் ஆகிட்டு அந்த பர்சனை அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஷர்ட்குள்ளெல்லாம் கையை விட்டு நம்ம ஜங்குக் அந்த பர்சனுடைய பாடியை ஃபீல் பண்ணுறாரு. இவர் கையை வைக்க வைக்க அந்த பர்சனுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஜங்குக்கை இன்னும் க்ளோஸாக இழுத்துக்கிறாரு. அந்த கிஸ்லேயும் அவருடைய நெக்கை சுற்றி கையை போட்டுக்கிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட இப்போது அந்த பர்சனும் தானாகவே அவங்களுடைய ஷர்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு லவ் மெட் அந்த இடத்துல நடக்குதுடா. இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours அப்படி கலையுது. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் பெட்டில் அந்த பர்சனும் நம்ம ஜங்குக்கும் தான் இருக்கார். நம்ம ஜங்குக் நல்லா கவர்ந்தடிச்சு நல்லா தூங்கிட்டுருக்காரு. 2 பேருமே நேக்கடாக இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பொறுமையாக எழுந்திருச்சு கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்க இப்போது பக்கத்தில் படுத்திருக்க நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் ஐயோ என்ன நடந்துச்சு ஐயோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஹிட் போச்சா, யாரும் கூட தெரியாமல் ஐயோ என்ன காரியம் பண்ணியிருக்கேன் நான், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவருடைய பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து அவரே கவர் பண்ணிக்கிறதுக்கு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்க இப்போ தான் கமந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஜங்குக்குடைய முதுகில் இருந்து அந்த பெட்ஷீட் லைட்டாக விலகுது. இப்போ திரும்ப அவர் இப்படிக்காவும் திரும்பும்போது நம்ம ஜங்குக்குடைய முதுகில் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து ஒரு மாதிரி டேட்டூ மாதிரி இதுவாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கவனிக்கிறார். இவர் கவனிச்சுட்டு என்ன இது பார்க்குறதுக்கு என்னோட இது மாதிரி இந்த டேட்டூ இவன்ட்டு இருக்குன்னா அப்போது இது என்னுடைய ஆல்ஃபாவா? ஐயோ என் ஆல்ஃபாவை நான் இப்படியா மீட் பண்ணணும்? ஐயோ என்ன நினச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு எம்பாரசிங் ஃபீலோட நம்ம ஜங்குக்குடைய முதுகில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளை டேட்டூவை லைட்டாக டச் பண்ண நம்ம ஜங்குக்கு முழிப்பு வந்துடுது. பட் அவர் எதுவும் அசையாமல் கொள்ளாமல் படுத்துட்டு நம்ம அந்த பர்சன் வந்து என்ன தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே தான் இருக்கார். அசையவே இல்லை அவர். இப்போது அந்த டேட்டூஸ் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு இப்போ ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, நீ தூக்குறப்ப இன்னும் அழகாக இருக்கான், ஆனால் இவன் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாதே, ஐயோட்டு அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும், போச்சு, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ. ஆனால் என்ன நினைப்பா இவன் என்னை பார்த்தா இப்போது நான் தான் பிடிச்சி இழுத்தான்னு நினைக்கிறேன். போச்சு எல்லாம் முடிஞ்சு, எனக்கு இனி காலத்துக்கு கல்யாணம் ஆகாது. இவன் என்ன நினைக்க போகிறானோ, ஐயோ முதல்ல நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த பிளாங்கெட்டை விட்டு அப்படியே ஒரு கால் அப்படியே வெளியே எடுத்து வச்சு கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்க இப்போது ஒரு வெயின்டு ஆர்ம்ஸ் அவருடைய ஹிப்பை சுற்றி அப்படி கவர் பண்ணுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அவர் இப்போ முழிச்சுக்கிட்டு நம்ம டீவை, அதாவது அந்த பர்சன் வந்து டீவை பிடிச்சி இப்படி கிட்ட இழுத்துக்க. இப்போ ஜங்குக் தான், எங்கே போகிற நீ, எங்கே போறியா, நான் கிளம்புறேன், நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி, நான் என்னுடைய நிலமையில இல்லை, அதனால தான் சாரி, நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஓய் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறேன்,
அப்போ நான் இல்லைன்னா வேறு யாராவது இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவியா? ஆ எனக்கே தெரியாது இது. என்ன நீங்கள் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. ஏய் நடிக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியுமா? என்ன என்னது? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏய் நடிக்காத. டியூரிங் த ப்ராசஸ் நான் உன் முதுக பார்த்துட்டேன். ஐயோ தெரிஞ்சிருச்சா? சரி தெரிஞ்சிருச்சுல்ல. நான் நான் இப்போ கிளம்புறேன். எங்கே கிளம்புற? இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும். என்ன வேலை இருக்குது? என்ன இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறான்? எனக்கு 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 நிறைய வேலை இருக்குது. நான் உங்களை மாதிரி கிடையாது. நான் என்ன மாதிரி கிடையாதா? ஓ அப்போ நான் என்னென்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னா நீங்களும் வந்துடுவீங்களா? அப்படி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீட்டு, அதனால் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அதுக்கு விலைக்கு விட்டு போக வேண்டியதானே? நீ எங்கே என்னை விலக விட்ட? சட்டையை பிடிச்சில கிட்ட எடுத்துகிட்டு இருந்த. அது ஆனால் அதுக்குன்னு அப்படியா? என்ன அப்படியா? என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அப்படியே டீயோடைய ஃபேஸ்க்கு கிட்ட வர, இப்போ டீ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகிக்கிட்டு ஷைன் ஆகல, ஒரு மாதிரி ப்ளிங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போது என்ன முழிக்கிறா? என்ன முழிக்கிறா? என்ன உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு அடி கொடுத்து மிதி வாங்கி ஒரு உல்ஃபை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா பார்த்ததும் அழகாக ப்ரப்போஸ் பண்ணி கையோடு கூறிட்டு போகலாண்டான்னு பார்த்தா பார்த்ததும் அமைக்க போட்டோம்ல நீ. நான் 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 அதை வேணும்னு பண்ணலை. தெரியும். ஆனாலும் ஏன் ஓமேகா இவ்வளோ அழகாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய ஓமேகா இவ்வளோ அழகா க்யூட்டாக பார்த்தனாலே கவிழ்ந்து விழுற அளவுக்கு இவ்வளோ அழகாக இருப்பான்னு நினச்சி பார்க்கல. ஓ அதுவும் இல்லாமல் நான் உன்னை மீட் பண்ணுறனால தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹிட்டு அன்எக்ஸ்பெக்டட். அது எனக்கே தெரியாது. அது எங்கள் அம்மாக்கிட்ட எதுனா கேட்டுக்கலான்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவங்க வீட்டில் இல்லைன்றது எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி நான் இல்லைனா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் தெரியலையே. ஆனால் ஹீட்டை நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணதே அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக. சரி சரி நான் போகிறேன். நீ இங்கேருந்து கிளம்புறதா? எங்கே கிளம்புறது? உங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கா? ஐய் இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. இப்படியே வா. இப்படி தானே இவ்வளோ நேரம் இருந்தேன் கூட. உட்காரு. ஆனால் நான் ஒன்றுமே போடல. நான் மட்டும் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் உட்காரு. ஆனால் யாராவது வந்துட்டாங்கன்னா உன் வீட்டு தானே, ஒன்றை கேட்காம யார் வரப்போறா? வா உட்காரு 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 அப்படின்ட்டு இப்போ டிவி பிடிச்சி நல்லா பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு அவருடைய கைக்குள்ளே போட்டு நல்லா ஹக் பண்ணுற மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அவர் இப்போது அங்கேருந்து ட்ராவல் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. இப்போ என்ன பார்க்குறதுக்கு சிட்டியிலேருந்து வந்தியா நீ? சிட்டியிலேருந்து வந்தியானா சிட்டி ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன கேளு. இல்லை எனக்கு உனக்கு உன்னுடைய சென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? இல்லை எனக்கு உன்னுடைய சென்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால தான் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்ககிட்ட அப்படி. ஆஹா, ஆல்ஃபாவுடைய சென்ட் ஒமேகாவுக்கு பிடிக்காம வேறு யாருடைய சென்ட் பிடிக்குமா? சரி, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. இங்கே பாரு, நான் கிளம்புறதுக்கு வரல, உன்னை கட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துருக்கேன், புரியுதா? இங்கே வா, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு அவருடைய சுண்டு விரல்ல இருந்து ஒரு ரிங் ஒன்று எடுத்து நம்ம டீயோடைய கையில் போட்டு விடுறாரு. ஆக்சுவலி அந்த ரிங் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பார்ட்டில் ஒரு உல்ஃபுடைய கழுத்துலேருந்து டாலர் ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரிங் ஒன்று எடுத்து அவர் சுண்டு விரலில் போட்டிருப்பாரு. அந்த ரிங்கை தான் இப்போ எடுத்து டீயுடைய விரலில் போட்டு விட்டதும் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்குது. நம்ம ஜங்குக்கை அப்படியே நெக்கை சுற்றி அழகாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக அப்படியே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, ஓய் அவங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கொடுக்கணும். என்னது? வேறு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இப்போது அவருடைய பேக் ஒன்று பக்கத்துலேயே அவருடைய பேக் ஒன்று கழட்டி வச்சுருப்பாரு. அந்த பேக்குள்ளேருந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு பொண்ணு காம்பஸ் கொடுக்குறப்போ கூட சேர்த்து ஒரு ஃப்ளவரும் கொடுத்து உன்னுடைய ஒமேகா கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். இப்போது அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு போயிட்டு டீ கிட்ட கொடுக்க இப்போ டீவும் அதை வாங்கிக்கிட்டு, ஏய் இது என்னுடைய பர்த் ஃப்ளவரு. என்னது? ஆமாம், இது என்னுடைய பர்த் ஃப்ளவரு. அதுவும் இல்லாமல் அது இப்போ பூக்கிற சீசனே இல்லை தெரியுமா? எல்லா பூவுமே ஸ்ப்ரிங் டேலாம் அழகாக அப்படியே பூத்து மலர்ந்து நிற்கும். ஆனால் என்னுடைய பர்த் ஃப்ளவர் மட்டும் ஸ்ப்ரிங் டே முடிகிற நேரம் தான் பூக்கும் தெரியுமா? நான் இது இவ்வளோ சீக்கிரம் பார்ப்பேன்னு நினச்சே பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்க. இப்போது ஹக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு சரி ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கலாமா? ஆமாம், உன் செட்டுக்கு ப்ளஷரை நீ அனுபவிச்சிட்ட, உனக்கு ப்ளஷர் கொடுக்குறதுலே தான் நான் வேலையாக இருந்தேன். இப்போது எனக்கு வேண்டாம். என்னது ப்ளஷர் அப்படின்ட்டு இப்போது அப்படியே பெட்டில் அப்படியே பின் பண்ணிவிட்டு இவர் அப்படியே ஓவராக இப்போது அடுத்த ஒரு 3 செகண்ட்ஸில் ஐயையோ பார்க்கக்கூடாததை பார்த்துட்டேனே அப்படின்ட்டு ஒரு குரல் அந்த ரூம் டோரில் இருந்து வருது. அந்த ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்கலாம். அங்கேருந்து வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமின்னு, சுகா, அப்புறம் நம்ம நாம்ஜின்னு, ஜின்னு, இவங்க 4 பேரும் வந்திருப்பாங்க உள்ள. நம்ம ஜிமின் தான் டீயோடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. வரப்போ இவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நேராக பெட்ரூம்குள்ளே இப்படி பார்க்க நம்ம ஜிமினும் ஜின்னும் மட்டும் தலையில் கையை அப்படியே அடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிற. இவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்துலேயே வாயை ஆடு பொழந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஜங்குக்கு அதே பொசிஷனில் இருந்துட்டு இவங்கள திரும்பி பார்த்துட்டு, என்ன பாருங்க, ஏய் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க? ஆஹா, சரி கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறீங்களா? டேய் ஜங்குக்கு, என்ன இடத்த காலி பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இப்போது நம்ம ஜிமினும் ஜின்னும் நினச்சை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர நீத்துட்டு போயிட. இப்போது ஜிமின் தான் சைடு வாக்கில் எப்பா உனக்கு கதவை சாத்திட்டு பண்ண தெரியாதா? எல்லா கதையுமா பப்பரப்பான்னு திறந்து விட்டு பண்ணுறது இப்படி, ஐயோ அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த ரூம் டோரு எட்டி ஒரு மிதித்து சாத்தி விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட. இப்போ இவங்க 2 பேரும் ஜேகேவும் டீவும் அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிடக்க. இப்போது நம்ம ஜங்குக்கு எதுவும் பண்ணாமல் அப்படியே பெட்டில் அப்படியே சைடில் அப்படியே சாஞ்சிக்கிறாரு. இப்போது டீவும் போயிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குட்டி லவ் அழகாக அப்படி ஸ்டார்ட் ஆகுதுடா. இவ்வளோ தூரம் பண்ண ஜேர்னிக்கு ஒரு அழகான
ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம ஜங்குக்கு ஒரு குட்டி ஒரு க்யூட்டான ஒரு ஒமேகா, நம்ம யூங்கிக்கு ஒரு க்யூட்டான ஒமேகான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அவங்களுடைய லவ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் சாப்டர் 3 இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இதுவே வந்து 1 hour கிட்ட போயிடுச்சு. இந்த சாப்டர் 3க்கு இல்லாட்ட இந்த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு ஸ்பெஷல் எபிசோட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ எண்ட். நான் போட ட்ரை பண்ணுறேன்டா, ஸ்பெஷல் எபிசோடில் சேர்த்து மற்றதையும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை பாய். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போடுறேன்.